அண்மை செய்தி. பாடகர் மனோவின் மகன்கள் 2வது நாளாக தலைமறைவாக உள்ள நிலையில் அவர்களை தேடும் பணியானது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேந்தர் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சுரேந்தர். 2வது நாளாக இந்த தேடுதல் பணியானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது? பிரபல பாடகர் மனோ அவர்களின் மகன்கள் 2 பேர் 16 வயது சிறுவன் மற்றும் அவரது நண்பரை தாக்கிய விவகாரத்துல 2வது நாட்களாக தலைமறைவாக இருந்து வரக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டோம். 2வது நாளாக மனோகர் அவர்களின் மகன்களை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. குறிப்பாக மனோகரின் மகன்கள் ரஃபீக் மற்றும் சாகிர் ஆகிய இருவரும் சிறுவன் 16 வயது சிறுவன் மற்றும் அவரது நண்பரை தாக்கிய வழக்குல அவர்கள் மீது நேற்றைய தினம் வலசரவாக்கம் போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில அவர்கள் தலைமறைவானனர். அந்த நிலையில நேற்றிலிருந்தே வலசரவாக்கம் போலீசார் தொடர்ந்து மனோகரின் மகன்கள் இருவரையும் தேடும் பணியில ஈடுபட்டு வந்த நிலையில 2வது நாளான இன்றும் தற்போது வரை அவர்கள் பிடிபடவில்லை என்ற தகவல் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் சிடிஆர் மூலம் செல்போன் சிக்னலை வைத்து இன்று காலை மனோகரின் மகன்களை பிடிக்கும் முயற்சியில போலீசார் ஈடுபட்டிருந்தனர். இருப்பினும் அந்த முயற்சியும் தோல்வி அடைந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது லொகேஷன் என்ற அடிப்படையில துல்லியமாக இருக்கக்கூடிய நபர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அதன் மூலியமாக தற்போது தனிப்படை போலீசார் இரு தரப்பாக பிரிந்து மாறி மாறி தேடும் பணியிலையும் தற்போது ஈடுபடக்கூடிய சம்பவம் என்பது போலீசார் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 2வது நாளாக பிரபல பாடகர்களின் மகன்கள் தலைமறைவாக இருக்கக்கூடிய சம்பவம் போலீசாரை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து போலீசார் இருவரையும் பிடிக்கும் பணியில ஈடுபட்டாலும் தலைமறைவாக இருப்பவர்களால் போலீசார் திணறி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.